ஒழிய இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீமுக்கு வந்து முக்கியமாக வேண்டியது என்ன? குடும்பத்தில் ஒருத்தர் தான் வாழ்கிறாங்க. சரி, இரண்டாவது வேறு எந்த வகையில் அவங்களுடைய பாதிக்கிறோம்? ஏன்னா நம்முடைய அரசியல் சாசன சட்டப்படி அவங்களுடைய அதாவது ரிலீஜியஸ் ப்ரேயர்ஸோ அல்லது மாஸ்க்கு போகிறதோ யாரையுமே தடுக்குதில்லை. இன்ஃபேக்ட் ஹக்குக்கு போகிறதுக்கு வந்து இவங்க வந்து ஹாஜிக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட்டே பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆக இந்த பொது சிவில் சட்டம் வரும்போது எந்த வகையில் யாருக்கு நஷ்டம் ஏற்படுன்னு தெரியல. ஆன் அதர் ஹேண்ட் என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு ஏற்பட்டதுன்னா மத உணர்வு இல்லாமல் மக்கள் ஒன்று சேருவதற்கு அது அடிப்படையாக மாறும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஐயா, அதாவது ஐயா சொன்னதில் 2-3 விஷயங்களில் நான் வேறுபட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. முதல் விஷயம் வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த 4 திருமணம் என்பது யாருக்கு என்பதில் ஐயா சொல்கிற மாதிரி பல பேர்கள் சொன்னாங்க. ஒரு மனைவியோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை, அதனால் என்ன கேடு வரப்போகுதுன்னு கேட்டாங்க. அந்த கேடு அல்ல, அங்கே எது வருகிறது என்றால் குர்ஆன் சில அனுமதியை அளிக்குது. யாருக்கு அளிக்குதுங்கிறதுல குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி சொல்லப்படுதுன்னா, 1ஆகவோ 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இவர்களிடம் நீதமாக நடங்கள். நீதமாக நடக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஒன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நீதம் என்பது சரிக்கு சமம். அவங்கள்ட்ட எல்லாம் ஆல் ரைட்ஸ். அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா இவளுக்கு 4 பேருக்கு ஒரே புடவை வாங்கி கொடுத்தா சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அது கொடுக்கப்படவில்லை என்றால் குர்ஆனே சொல்லுது ஒன்னோடு நிறுத்திக்க. இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது. ஏன் இது அப்போ 4 அப்படிங்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த அரபு பாலைவனம்னீங்க. நான் திருப்பி கேட்டால் தயவு செய்த ஐயா வந்து நீதிபதியாக இருக்கீங்க. நம்ம நாட்டில், நான் வேறு நாட்டுக்கு நான் போக தயாராக இல்லை, அது நம்ம தமிழகத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அரபு நாடுகளில் தானே அது நடந்துச்சு. ஏன் வந்து தமிழகத்தினுடைய இன்றைய முதல்வர் 1, 2, 3 இருக்கிறாரு, ஒரே நேரத்தில் 2 தப்பு நீங்க. அதாவது I'll tell you one thing. அதாவது இந்து சட்டப்படி முதல் மனைவி தவிர மற்றவங்க மனைவிகளே அல்ல. அது சரியா? புரிஞ்சுடுங்க தயவுசெய்து. இந்து சட்டப்படி இன்றைக்கு வந்து நான் வந்து 10 பெண்ணை வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மனம் தவிர 2வது மனம் வந்து இஸ்லாம் தப்புன்னு சொல்லுது. கொஞ்சம் நேரம் அவசரப்படாங்க. ஆக இஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தலாக் இது பண்ணுறீங்க. என்ன நம்ம அடிப்படை என்ன சொல்ல வரோன்னு சொன்னால், திருமணம் என்பது ஒரு உயரிய பண்பு, தெய்வீக தன்மையானது. அது வந்து நீ ஒரு மனைவியோட வாழ்வு எதுக்காக 3 வேண்டும்? 1. 2வது வந்து தலாக் நீங்கள் டைவர்ஸ் பண்ண தப்பு. ஒரு நிமிஷம். அதாவது அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு மறுக்க முடியாது. நீங்கள் முஸ்லீம் சட்டப்படி நீ கொடுக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை, அது இன்னொன்று சொல்லுங்க. அதாவது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் கூட என்ன பண்ணலாம்னா நீ வாயில் செட்டில் பண்ணிக்கலாம். மவுத்து, அதாவது மரணத்தின் முன்னால் வந்து இந்த சொத்தை நான் வசந்த் எழுதிச்சேன்னு சொன்னால் போதும். அது சட்டம் இல்ல. ஒரு மத பழக்க வழக்கங்களை ஆண்டாண்டு காலமா எதிர்க்க முடியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பொது சிவில் சட்டம் வந்து மத பழக்க வழக்கங்கள் என்பது வேறு. அதாவது கஸ்டம் திஸ் லா அப்படின்னு அதாவது கஸ்டம் பழக்க வழக்கமாக ஏற்பட்டதான் சட்டமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை யாரும் மாற்றலை. எடுத்துக்காட்டாக சொன்னால் இந்து சட்டத்தில் வந்து மாமன் மகளை கட்டக்கூடாது, அக்கா மகளை கட்டக்கூடாதுன்னு விருதி இருக்குது. ஆனால் நாம் கட்டிகிட்டு இருக்கோம். நான் என்னுடைய அக்கா மகளை கட்டியிருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் அது எங்களுடைய பழக்க வழக்கம். அதெல்லாம் பழக்க வழக்கத்தை யாரும் தடையலை. பொது சிவில் சட்டம் என்னன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு என்ன, எப்படி வாழணும், எல்லா நம்ம நாட்டு அடிப்படை என்ன, ஜனநாயக அடிப்படை என்ன? அவர் சொல்ல பாரு, எவரிபடி ஈக்குவல் பிஃபோர் லா. மன்னவனானாலும் சின்னவனானாலும் கொலை பண்ணா கொலை ஆனா அவனுக்கு 302 தான் அப்ளை ஆகும். அவங்க தனி செக்ஷன் இல்லை. அவனுக்கு அதே மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரத காத்தால எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம். ஐயா, இப்போ என்ன கேடு வந்துருச்சு? இல்லை கேடு வர்றது, அதாவது சட்டங்கள் அதாவது கேடு வர்றது வேற. அதாவது இப்போ திடீர்னு சட்டம் மாத்திரம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு முன்னால் வந்து கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருந்தது. கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1935 என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆக்ட் பிரகாரம் வந்து ஒரு குற்றம் செய்வனுடைய சொத்துக்களை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்போஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதை மாற்றி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து 1893 கூட 1993 மாற்றினாங்க. எதுக்காக மாற்றினாங்க? காலத்தை அனுசரித்து. கேடு வருவதுக்கு அர்த்தம் இல்லை. சட்டம் வந்து எப்படின்னா, முதல்ல இந்த பொதுச்சிவில் சட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் வர்றேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் இந்த தலாக் பற்றி சொன்னீங்க. தலாக்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னீங்க. இந்த தலாக்குங்கிற ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் அந்த தலாக்கினுடைய ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடனே தலாக் சொல்லிட்டு உடனே போகிறதல்ல. 3 மாதவிடாய் கால அகவாசங்கள் இருக்குது. 3 மாதத்துக்கு அப்புறம் தலாக். அதாவது நீங்கள் தலாக் ப்ரொசீஜர் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முஸ்லீம் வேண்டும் என்று நினைத்தால் நாளைக்கு என் மனைவி வேண்டாம்னு நீங்க டைவர்ஸ் பண்ணதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு? இல்ல இல்லங்க, இருக்கு. அதே உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கு. வாஸ்தவம் இல்லைன்னு சொல்ல வரேன். அதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை?
இது எங்களுடைய அவர் என்ன உரிமை. சொல்றாருன்னா, இது ஒரு தனி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல தனி மத பழக்க வழக்கம். அது எங்களுடைய நீங்க உரிமை, நீங்க ஏன் தலையிடுறீங்க. தலையிடுறீங்க? அதான் சொல்லுவாரா நீ தனிப்பட்ட கிரிமினல் சட்டம்ன்றது அனைத்துக்கும் பொது. ஓகே நான் என்ன சிவில் சொல்லுவேன் சட்டத்தை அப்போ பொறுத்தவரை. என்ன ஆகுதுன்னா உரிமை என்பது இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் சம உரிமை. அப்படி இல்லையா? கொஞ்சம் இருங்க. ஏன் இந்தியா இல்ல? என்பது முதல்ல ஒன்றுபட்ட நாடு அல்ல, ஒன்றுபட்ட கலாச்சாரம் அல்ல. ஏன் இல்ல? இங்க எங்கன்னா ஏன் இல்ல? வித்தியாசம் பண்ணலாம். ஏன் இல்லைன்னு ஒரே சொல்றீங்க? கலாச்சாரம் தான் ஒரு இருக்கு. நிமிஷம். ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? அதாவது அரசியல் அடிப்படையே வந்து irrespective of caste, religion or ஆமா. creed